பிரதர் 2 மணி நேரம் நான் அந்நிய பாஷையிலே பேசி ஜெபம் பண்ணுறேன் பிரதர், எப்படி பாவம் வரும்? எனக்கு தெரியும், கண்டிப்பாக இப்படிப்பட்டவன் பாவம் செய்வான். கண்டிப்பாக எத்தனை மணி நேரம் நீ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணாலும் பாவமான பிடிக்கும். பாவம்ங்கிறது ஒரு ரியாலிட்டி உலகத்தில். அதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறார் அவர். கண்டிப்பாக நான் பாவம் செய்வேன். ஏன் இந்த யாங்கிச்சோ பெரிய சபையின் போதர் 8 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசினார். 2000 பாஸ்டர்ஸ் வந்தாங்க, அமெரிக்காவில் பேசினார். அவர் சொன்னார், எங்கள் ஜனங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டேன், நான் தயவு செய்து என்னை சோதிச்சிடாதீங்க, நான் விழுந்து போயிடுவேன் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டாராம். நல்லா தெரியுது அந்த மனுஷனுக்கு, சுலபமாக விழுந்துருவேன், நான் சுலபமாக பாவம் செஞ்சிடும். பாவம் செய்கிறது ஒரு பெரிய காரியம் கிடையாது. மனுஷன் அந்த இதில் நான் ஸ்ட்ராங்குங்கலாம் சொல்ல முடியாது. அவன் தான் தன்னை ஜாக்கிரதைப்படுத்தி கொள்ள வேணும்னு. இவ்வளோ பெரிய ஆள் செஞ்சிட்டான், இப்போ எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்கள். சொல்கிறான் 7ஆம் வசனம் பாருங்கள், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். ஈசோப்புங்கிறது அந்த காலத்தில் செடி, வளர்கிற செடி, போய் படிச்சுட்டு வரலாம். பஸ்கா பண்டிகையின் போது முதல் பஸ்கா அனுசரித்த போது ஆட்டுக்குட்டியை வெட்டி ரத்தத்தை சிந்தி ஈசோப்பை எடுத்து அதில் தோய்த்து அதை வச்சு சட்டங்களில் வீட்டில் சட்டத்திலையும் நல்ல காலையும் பூச சொன்னார். அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்க சொன்னார். மரண தூதன் கடந்து போவான்னார். ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும்ன்ற போது அவன் அதை நினைவு கூறுறான். கத்தாவே அன்னைக்கு ரத்தத்தில் தோய்ச்சி ஈசோப்பு என்கிற அந்த இதை எடுத்து ரத்தத்தில் தோய்ச்சி நல்ல காலில் பூசி ரட்சிப்படைந்தார்கள். இன்னைக்கு இந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும், என்னை ரட்சியும், உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும்னு கேட்குறான். அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன், நான் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். சந்தோஷம் மகிழ்ச்சி கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷமாக இருந்து ரொம்ப நாள் ஆச்சு, கேட்கும்படி செய்யும். அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களி கூறும். சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாச்சுன்னா எலும்புகளுக்கு சுகம் உண்டாகுன்றான். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இருதயத்தை சுத்தமாக்கி தாராண்டவர் என்றான். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். என்னை மன்னித்து என்னை சுத்திகரித்து என்னை திரும்பவும் சந்தோஷமாக்கி என் வாழ்க்கையை திருப்பி ஸ்திரப்படுத்துவீர்கள். நான் நிறைய பாவிகள் நான் போய் சாட்சி சொல்லுவேன். நிறைய பாவிகள் என் சாட்சியை கேட்டு அவங்க திரும்புவாங்க அப்படிங்கிறான். அடுத்து சொல்கிறான், தேவனே என்னை ரட்சிக்கும் தேவனே,